அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 3S அஃபிலியேட்டட் பற்றி சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். தென் ஹானஸ்ட்டை பற்றி ப்ரோ இதேமாரி ஹானஸ்க்கு வீடியோ போடுங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம், கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம அஃபிலியேட்டட் கோர்ஸ் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் கேட்டு விசாரித்த வரலையுமே 16,000 அப்ளிகேஷன் வந்து இது வரலையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து 16,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. இதில் ரிஜெக்ட் ஆனது போக ஒரு 15,000 அப்ளிகேஷன் வந்து ஆவரேஜாக இருக்கும். ப்ரோ எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரிஜெக்ஷேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் 2 அப்ளிகேஷன் போடுறது, சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறது. சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆள் வந்து 2 அப்ளிகேஷன் போட்டிருந்தால் ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும், இன்னொரு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து யூஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். ஸோ யாருமே பயப்பட வேணாம், உங்களது வந்து ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பு இல்லை. தென் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னோட வியூவில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் தான் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசன் ஏன்னா இப்போ தான் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணி கம்யூனிட்டி பேஸ் பிரிக்கணும். பிரித்ததுக்கப்புறம் எவ்வளோ சீட்ஸ்க்கு எவ்வளோ கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ என்னோட வியூவில் நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் வேணால் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சீட் டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது ப்ரோ, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். சரிங்களா, சீட் டீட்டெயில்ஸை பொறுத்தவரையிலையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு இப்போது வந்து 2,530 சீட் 30 சீட்ஸ், அதாவது 2,530 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் டிஸ்பிளேவில் ப்ளே பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதை வச்சே பார்த்துக்கலாம். சரிங்களா, இதில் வந்து கவர்மெண்ட் லா காலேஜுக்கு வந்து பாதி சீட்ஸ் போயிடும். ஓகேங்களா, கவர்மெண்ட் லா காலேஜ் இல்லாமல் ப்ரைவேட் லா காலேஜுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 400 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லா காலேஜுக்கு ஒதுக்கியிருக்காங்க. கவர்மெண்ட் லா காலேஜுக்கு மிச்சம் இருக்கிறது 2,089 சீட் சம்திங். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த பிளேஸ்மெண்ட்டை காமிச்சா நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வியூ வந்து கிடச்சிரும். எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக நீங்களே வந்து கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லா காலேஜ். ஆக்சுவலி கவர்மெண்ட் லா காலேஜ், ப்ரைவேட் லா காலேஜ் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இதில் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிப்போம். ஸோ ஓவரால் வியூவாக பார்க்க போனால் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15,000 அப்ளிகேஷன், 16,000 வந்திருக்கு. ரிஜெக்ட் ஆனது போக ஒரு 15,000 அப்ளிகேஷன் தங்கும். கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து 2,080 சீட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் லா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் 400 அண்ட் சம்திங் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் தான் இதில் சொல்ல வந்தது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.